ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காவது கத்திரிக்காய் காரக்குழம்பு பிடிக்காம இருக்குமா? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அது கடாய் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அப்புறம் வெந்தயம் போட்டு நல்லா வதக்கணும். வெந்தயம் போட்டிங்கன்னா வேறு லெவலில் டேஸ்ட்டில் இருக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வெங்காயம் நமக்கு தேவையான அளவு வெங்காயம் போடணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போடணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். அது வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காய் நம்ம அரிஞ்சு வச்ச கத்திரிக்காய் போட்டுக்கலாம். எந்த காயாக இருந்தாலும் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலரி விடணும். கலரி விட்டிங்கன்னா கத்திரிக்காயோட கலர்லாம் மாறிடும். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா அது ஃபுல்லாக கலர் மாறினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா வேகும். எந்த காயாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம இறக்கணுன்னா வேறு லெவலில் இருக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.